ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மாதத்தில் 10வது மாதமாக வரக்கூடியது தான் இந்த தை மாதம். தை மாத பிறப்பை மகர சங்கராந்தியாகவும் தமிழ் மக்கள் கொண்டாடிட்டு வராங்க. சூரிய பகவான் தை மாதத்தில் மகர ராசிக்கு நுழைவதனால இந்த தை மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிறந்திருக்கும் தையில் மேசராசி அன்பர்களுக்கு, அதாவது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த தை மாதத்தில் ஏற்படும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலனை நீங்கள் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆங்கில புத்தாண்டு பிறந்து கொஞ்ச நாள் ஆன நிலையில தாங்க தை மாதம் பிறக்க போகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி வச்சுருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட வீட்டிலையும் சரி, அவங்களோட வாழ்க்கையிலும் சரி நடக்கக்கூடிய சுப காரியத்தை தை மாதம் வரைக்கும் காத்திருந்து முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. அவ்வளவு சிறப்பான இந்த தை மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் இந்த பதிவால் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கும் சந்தேகங்களும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்க சரியான ஒரு இடம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? அதற்கு தாங்க இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதுங்க. ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை உங்களை தொடருது, இதற்கான சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே அவங்களோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை தீர்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து தான் சொன்னாங்க. அதனால தான் அந்த நம்பருமே உங்களுக்கு நாங்கள் தரோம். வாங்க தொடர்ந்து மேசராசி என்பர்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசம் ராசிக்கு தை மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுது. உங்களோட ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலனை கொடுக்க காத்துட்ருக்கார். அவர் தற்பொழுது 10ஆம் இடமான மகரத்தில் வீற்றிருக்கிறார். சூரியனுக்கு மகரம் பகை வீடு தாங்க. குடும்பத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சூரியன் ஸ்தானமான பலம் என்கின்ற நிலையில் இருக்குது. அதனால் தை மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் நிறைவாக இருக்கும். வரக்கூடிய இன்பங்கள் அதிகரிக்கவும், கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த துன்பங்கள் தொடராமல் இருக்கவும் நீங்கள் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றத்தையே உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படின்னு 3 முறை மறக்காமல் பதிவு செய்யவும். முருகனோட அருளால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ நாங்களுமே எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சனி பகவானால் யோகம் நல்லதாக இருக்குங்க. உங்களோட வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும். சமூகத்தில் உங்களோட செயல்களுக்கு மக்கள் மத்தியில் பாராட்டுகள் அதிகரித்த வண்ணம் வாழ்க்கை இருக்கும். உங்களுக்கு புகழ் அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரியான நல்ல பெயருமே கிடைக்கும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட அதிகாரம் இன்னுமே பலமடையக்கூடிய அளவுக்கு உங்களோட செயல்கள் விரிவடையும். தன லாபம் சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தையே காண போகிறீங்க இந்த தை மாதத்தில். பணி இடத்துல உத்தியோகஸ்தர்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை. உங்களோட செயல்களில் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை அண்டாது. இராணுவம், காவல்துறை, மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையிலையுமே இருக்கிறவங்களுக்குமே சிறப்பான உயர்வு காணக்கூடிய மாதமாக அமைய போகுது. இது சார்ந்த பயிற்சியில் இருக்கிறவங்களுக்குமே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து சேரப்போகுது. செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்வதால் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. உதவிகள் தேடி வரும். நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட உதவியை தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. குடும்ப தகராறுகளில் நீங்கும். நீண்ட கால மனக்கசப்புகள் கூட உங்களை விட்டு நீங்கும். தந்தை மகன் உறவு வலுப்பட்டு காணப்படும். செவ்வாய் சூரியனை பார்க்கும் பொழுது இந்த சமயத்தில் கல்வி, வேலை இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்கள் உங்களோட கல்வியில் சிறப்பான ஏற்றங்களை காணக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, பணியிட மாற்றம் நல்லபடியாக அமையும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இந்த தை மாதம் ஒரு அமோகமான வாய்ப்புன்னு சொல்லலாம். தொழில் விருத்தி செய்வதற்குமே வாய்ப்பு நல்லா இருக்கு. சுக்கிரன் உச்சம் பெற்று 12ஆம் இடத்துல மறைகிறார். இதனால் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது.
2 மற்றும் 12ஆம் இடங்கள் பரிவர்த்தனை பெறும் பொழுது தேவைக்கு ஏற்ற சுப விரயங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். அதாவது சுப செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து சூரியனை பார்க்கும் பொழுது சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமே உங்களுக்கு உண்டாக போகுது. இதன் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை காண போகிறீங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்சபடி நடத்தி முடிக்க போகிறீங்க. எல்லா தகவலுமே உங்களுக்கு வெற்றி நிறைந்த செய்தியாக வந்து சேரும். குடும்பம் பணியிடத்தில் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு தை மாதம் அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் மூலம் உதவி கிடைத்து மகிழ்ச்சியான சூழலை அனுபவிக்க போகிறீங்க. தேக ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். 11ஆம் இடத்துல சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். இதன் மூலம் 11ஆம் இடத்து சனி எப்பொழுதுமே பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்த மாட்டார். வெளிநாட்டு வெளி மாநில பயணங்கள் மூலம் ஏற்றம் உண்டாகும் ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும். அரசு உதவிகள் கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி கை வந்து சேரும். பெரும்பாலும் தை மாதம் உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக நடைபெற போகுது. ஒருவேளை மனம் சங்கடப்படுற மாதிரியாவது ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க. சனிக்கிழமையில் சனீஸ்வரன் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சனீஸ்வர பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி வழிபாடு செய்கிறதுமே உங்களோட மனநலம் சீரடைந்து தன்னம்பிக்கையும் தெளிவும் பிறக்க ஒரு உறுதுணையாக அமையும். மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாலுமே நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான வாய்ப்பை பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களால் நன்மையும் உண்டாகும். ஆனாலுமே அஷ்டமத்து சனியால் தேவையற்ற மனக்கவலை அவ்வப்போது உண்டாகி நீங்கும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரம் அப்படிங்கிற சீராக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல வேகம் அதிகரிக்கும். ஆர்டர்கள் பெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலுமே விரைவில் உங்களோட கை வந்து சேரும் அந்த ஆர்டர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கரெக்டாக நீங்கள் செஞ்சு முடிக்கிறதன் மூலம் சீரும் சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை உண்டாகாமல் இருக்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத காதில் வாங்காதவங்க போல் தான் இருப்பாங்க. ஆனால் எல்லோருமே அனுசரித்து செல்றதும் அவங்களோட வார்த்தைக்கு மதிப்பளிக்கிறதும் நல்லதாக இருக்கும். உங்களோட வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான வேலையை தொடங்க போகிறீங்க. புதியதாக மனை வாகனம் வாங்கும் அனுகூலமான யோகம் உங்களுக்கு அமைய போகுது. பெண்களுக்கு நினைத்த காரியத்தை முடிக்கவும் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக அமையும் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. வீணாக தேவையில்லாமல் மனசில் இருந்த ஒரு சில குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவடையும் ஒரு சிறப்பான வாய்ப்பையுமே நீங்கள் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேசம் ராசியில் உள்ள கலைத்துறையில் இருக்கிறவங்களா இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன், சக கலைஞர்கள் கிட்ட திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கெல்லாம் ஒப்பந்தத்தில் சரியான முடிவிற்கு வருவதற்கு கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலை உருவாகும். இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா சரியாக இருக்குமா அப்படின்ட்டு குழப்பமாக ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செய்யவே தேவையில்லை. உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும் அதை செய்யுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் துணிந்து செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட பேசும் பொழுதுமே உங்களோட வார்த்தைகளையும் செயல்களையும் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுதும் ஏதாவது பயணம் மேற்கொள்வது போதும் உங்களோட உடைமைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லதா இருக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுதும் பயணங்களின் பொழுதும் கவனமாக இருங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட திறமையான பேச்சின் மூலம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து உங்களுக்கான ஆதாயத்தை பெறக்கூடிய சிறப்பான மாதமாக தை மாதம் அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் வியாபாரம் இதில் நிறைய இடையூறு குறுக்கீடுன்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டமான சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. இந்த தை மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகிற அனைத்து எதிர்ப்புகளுமே காணாமல் போகும். தொழில் சீராக இருக்கும். வருமானம் கரெக்டாக இருக்குங்க. பணவரத்து அதிகரித்து காணப்படும். கடன்களை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வரும். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நல்லா படிப்பதன் மூலம் வெற்றியடையும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. மேலும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் ஆலயம் சென்று சிவ வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மனக்கவலை தீர்வுமே ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்.
மேசராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறையில புதனும் வெள்ளியும், தேய்பிறையிலையுமே புதனும் வெள்ளியும் அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டம தினங்கள் 24, 25, 26. அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்களையுமே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் செயல்படுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் தை மாதத்தின் பலன்கள் எல்லா ராசிக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நம்மளோட சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம். உங்களோட நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.